சீஃப் மினிஸ்டர் இந்த பட்டியலை விடுறாருல்ல, இப்ப நான் சொன்னேன்ல, இத்தனை பேர் பட்டதாரி, இத்தனை பேர் பெண்கள். அவரு ஓபன் பிரஸ் மீட்ல எடப்பாடி நான் 17 பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், இளம் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன். இன்னைக்கு நியூஸ்ல போது பாருங்க, நிற்பதிலேயே இளம் வேட்பாளர் 26 வயதுல ஒரு டாக்டர். இப்ப இதெல்லாம் யாருனால? சீமானனால தானே, நாம் தமிழர் கட்சினால. இப்ப இதுதான் வெற்றி. ஒரு சொசைட்டி 75% தமிழர்னு வார்த்தை எடப்பாடி யூஸ் பண்ணிருக்காரு. 75% நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தனியார் அரசு துறைகள்ல தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கான சட்டம் நிறைவேற்றப்படும் சொல்றாரு. இது வெற்றியா இல்ல? யாரோட வெற்றி? எங்களோட வெற்றி தான். அது மனசாட்சி உள்ளவன் ஏத்துக்குவான். எங்க மூவ்மெண்டோட வெற்றி. எம்பி ஆகி செய்ய முடிஞ்சா? வேல்முருகன் அண்ணன் கத்துன்னு கத்துனாரு அசம்பிளில, எம்எல்ஏ ஆகி கத்துனாரா இல்லையா? செய்ய முடியலையே. ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி எங்களோட வெற்றி எதுனா, எங்களை நோக்கி எல்லாரும் ஓட வைக்கிறோம் பாருங்க. ஆஹா, இவனுக்கு ஓட்டு போடுறான், நம்ம இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலைன்னா இவன் ஆட்சியில உட்கார வச்சுருவாங்க அப்படின்ற லெவலுக்கு வந்து அவன் ஒரு விஷயத்தை அவனுக்குள்ள இன்க்ளூட் பண்றாங்க. இதுதான் பிரதர் வெற்றி.